சிலபஸில் வங்கியல்னே இருக்கும் பாருங்கள். இதில் தான் நிறைய கொஷின் வரும். பேங்கிங், இன்னும் 2-3 விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். யாரும் நோட்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. கிளாஸ் பார்க்குறப்ப சும்மா கவனிங்க சரியா? கிளாஸ் நடத்தும் பொழுது எந்த நோட்ஸ் எடுக்காதீங்க. அப்புறம் ஃப்ரீயாக கூட போட்டு எடுத்துக்காங்க. புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். வார்த்தையை கான்செப்டை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். கேள்வி கேளுங்க, உங்களுக்குள்ளே கேளுங்க. புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க. கொடுக்குற மெட்டீரியல்லையே இதுக்கான நோட்ஸ் அப்படியே இருக்கும். நோட்ஸ் வச்சு தான் கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லையா? இல்லைங்க மேடம், நோட்ஸு இருக்கும். அதில் கான்செப்டெல்லாம் இங்கே தான் இருக்கும், நோட்ஸில் இருக்காது. இல்லை மேடம், இப்போ நடத்தும் பொழுது கவனிங்க. அப்போ நீங்கள் கான்செப்ட்லாம் விட்டுருவீங்க, கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடும். சரிங்களா? நடத்தும் பொழுது புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ தான் இருக்க, நம்ம ஆப்பில் வீடியோ வந்துடும். நீங்கள் அப்புறம் திரும்ப ரிவிஷன் பண்ணுறப்போ அப்போ வேணால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கவனிங்க, ஏன்னா கான்சன்ட்ரேஷனில் எழுதுறதுல போயிடும். நீங்கள் கான்செப்ட் விட்டுருவீங்க, அப்புறம் தடுமாறுவீங்க. அதனால் இப்போ புரிஞ்சிக்க மட்டும் கதை மாதிரி, சினிமா பார்க்குற மாதிரி பாருங்கள். அல்லது பாட்டி தாத்தா கதை சொல்லுவாங்கள்ல, அந்த கதை கேட்குற மாதிரி கவனிங்க. கிளாஸில் இருக்கேன், 4:30 மணிக்கு கூப்பிட சொல்லுங்கள் மேடம். சரி, வங்கியியல் அது நம்ம பார்க்கணுன்னா ஃபினான்ஷியல் சிஸ்டம் இன் இந்தியா. ஃபினான்ஷியல் சிஸ்டம், நிதி அமைப்பு, இந்தியாவினுடைய நிதியியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று மணி மார்க்கெட்டிங், இன்னொன்று கேபிட்டல் மார்க்கெட்டிங். தமிழில் வந்துட்டு மணி மார்க்கெட்னா பணச்சந்தை, கேபிட்டல் மார்க்கெட்டிங்னாக்கா மூலதன சந்தை. இதில் வந்து கட்டாயம் கான்செப்ட் வைஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. பணச்சந்தையில் யார் யாரெல்லாம் வருவாங்க அதை 2ஆக பிரிக்கிறாங்க. ஆர்கனைஸ்டு செக்டார், நான் ஆர்கனைஸ்டு செக்டார். முதல்ல ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம எல்லோரும் வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஓகேவா? சாப்பிட்றோம், சம்பாதிச்சதில் பாதி செலவாயிருக்கும், நிறையவே செலவாயிருக்கும், கொஞ்சம் சேவிங்ஸ் வரும், பணம். சேவிங்ஸ்னால் என்ன? நீங்கள் இன்றைக்கி வேலை செய்கிறீங்க, அதுக்காக உங்கள் உழைப்பு தான் பணமாக மாறிடுது. அந்த பணத்தில் ஒரு பார்ட்டை இன்றைக்கி தேவைக்கு செலவு பண்ணிடுறோம், அதில் ஒரு பார்ட்டை என்ன பண்ணுவோம்? சேமித்து வைப்போம், அதான் சேவிங்ஸ். அந்த பணத்தை நீங்கள் அப்படியே வீட்டில் வச்சுக்க மாட்டீங்க. ஒரு சிலருக்கு சேவிங்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு என்ன இருக்கும்? பணத்துக்கான தேவை இருக்கும், டிமாண்ட் இருக்கும். பணத்துக்கு டிமாண்ட் இருக்கும். மியூட்டில் போட்டுக்கோங்க மேம், டிமாண்ட் இருக்கும். அப்போது யாருக்கெல்லாம் பணம் இருக்கோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டில் சும்மா வச்சுருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு, சும்மா தான் இருக்கும், வேல்யூ தான் குறைஞ்சிட்டே போகும். ஸோ அதை உங்களோட உழைப்பு தான் பணம், அந்த பணத்தை சம்பாதிக்க விட போகிறோம். அப்படி சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒருத்தன் அதை வாங்கி பயன்படுத்துவான், பணம் தேவை இருக்கிறவன் வாங்கி பயன்படுத்துவான். பயன்படுத்திட்டு அதை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பான். நீங்கள் 100 ரூபா கொடுக்குறீங்க, உங்கள் உழைப்பு, இயற்கை நிதி, அதுதான் ஒன்று நீங்கள் அனுபவிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பிரதிபலன் கொடுத்தாகணும். ஸோ உங்களுடைய உழைப்பு தான் பணமாக இருக்குது, அந்த பணத்தை வேறு ஒன்றுடைய தேவைக்காக கொடுக்குறீங்க, அவன் பயன்படுத்துகிறான். பயன்படுத்திட்டு ரிட்டன் என்ன பண்ணுவான்? அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கொடுத்துட்டு, இப்போ 100 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் போட்டு கொடுப்பான். 10 ரூபா, 110 ரூபாயோ 150 ரூபாயோ ஏதோ ஒன்று கொடுப்பான். இது ப்ராஃபிட்டு உங்களுக்கு, இது நீங்கள் கொடுத்த பணம். சரி, இதில் நிறைய பேர் இருக்குது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர். சரிங்களா? நீங்கள் 2-3 இதில் பண்ணலாம். ஒன்று, அடுத்தவனுக்கு கடன் கொடுக்கலாம், கடனாக கொடுக்கலாம். சரியா? டைரெக்டாக அது கடன் சொல்லுவாங்க. சார் அந்த மொபைல் நம்பரை சேவ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த லிங்க்கு ப்ளூ கலரில் மாறும், கிளிக் ஆனிங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் கடன் கொடுக்கலாம். கடன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்குது.
சரியா? கடன் கொடுக்கலாம், முதலீடு செய்யலாம். அப்படி கடன் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஒன்று வைப்புனால் கடன் கொடுக்குற மாதிரி தான் டெபாசிட், அல்லது பாண்டில் நீங்கள் பத்திரம் வாங்கிட்டு கடன் கொடுக்கலாம், பாண்டு. அதை பற்றிலாம் பார்ப்போம். அடுத்து டிபென்ச்சர். பாண்டுனா பத்திரம், டிபென்ச்சர்னா கடனீட்டு பத்திரம். அல்லது அன்றைக்கி பார்த்துருப்போம், ஷேர். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான், அவன் ஷேர் வெளியிடுவான், காசு இருந்தால் நீங்கள் அவன் ஷேரை வாங்கிட்டு காசு கொடுத்துடணும். ஓகேங்களா? ரைட். முதலீடு, அதெல்லாம் முதலீடு. இப்படி நிறைய விதத்தில் என்ன பண்ணலாம். பணம் இருக்கிறவன் பணத்தை போய் அங்கே போடணும், பணம் தேவை இருக்கிறவன் பாண்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவான், டிபென்ச்சர் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவான். அதே பேங்க் என்ன பண்ணும் சார் அப்படின்னா, நீங்கள் போய் பேங்க்கில் பணத்தை போட்டு வைப்பீங்க. ஓகேவா? ஷேரில் நீங்கள் போடலாம். பேர்லாம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் கடன் கொடுத்தீங்க, டெபாசிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரிட்டனாக கிடைக்கிறது இன்ட்ரெஸ்ட், வட்டி. டெபாசிட் பண்ணாலும் உங்களுக்கு ரிட்டனாக கிடைக்கிறது வட்டி இல்லையா? பத்திரம், டிபென்ச்சர், இது நீங்கள் அதில் பணம் போட்டிங்கனாலும் அதுக்கு ரிட்டனாக உங்களுக்கு கிடைக்கிறது வட்டி தான். ஸோ இதெல்லாம் கடன். முதலீடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் சொந்தமாக முதலீடு செஞ்சீங்க, ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிறது லாபம். இந்த டேம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் இந்த டேம்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அங்கே நீங்கள் கான்செப்சுவல் கொஸ்டின்லாம் இதுதான் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் போட்டு அழகாக வந்துகிட்டே இருக்கலாம். அடுத்தது வேறு ஷேரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது டிவிடெண்ட், பங்காதாயம். கேள்விப்பட்டிருப்பீங்களா எல்லாரும்? பங்காதாயம், டிவிடெண்ட். நமக்கு இருக்கா? கூட்டுறவு சங்கத்துலேயும் பங்காதாயம் கொடுப்பாங்க தெரியுமா? நீங்கள் செலுத்தின பங்கு தொகைக்கு ஆதாயமாக கொடுக்குறதுனால அதுக்கு பேர் பங்காதாயம், டிவிடெண்ட். ஷேர்னா என்னென்னு போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், அந்த வீடியோவை பார்த்துருங்க. ரைட், கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்படி பணம் இருக்கிறவன் பணம் தேவைப்படுறவனு கொடுக்குறான் இல்லையா, அதுக்கு பேர் தானே இது ஃபினான்சியல் சிஸ்டம், நிதி அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் ரெண்டு, பங்கு சந்தைன்னு ஒன்று இருக்குது, மூலதன சந்தைன்னு ஒன்று இருக்குது. மூலதன சந்தையில் நீண்ட கால கடன் அல்லது முதலீடெல்லாம் மூலதன சந்தையில் வருவாங்க. சரியா? செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாண்டு, டிபென்ச்சர் ரொம்ப முக்கியம். பார்ப்போம் பாண்டுனா என்ன, டிபென்ச்சர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நீண்ட கால கடன் அமைப்பெல்லாம் பாண்டு, டிபென்ச்சர் தான் வெளியிட்டு நிதி திரட்டுவாங்க. நேற்று பார்த்தோம்ல நீண்ட கால அமைப்பு, நீண்ட கால கடன் வழங்கக்கூடிய அமைப்பு எது? இது ஊரக வளர்ச்சி வங்கி, அது நிலவள வங்கி, லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், பழைய பேர் அதெல்லாம். இப்போது வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, இங்கிலீஷில் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். நேற்று வீடியோ பார்த்துருங்க, பார்க்காதவங்க பார்த்துருங்க, இது புரியும். ஸோ அவங்களாம் இதை தான் வெளியிடுவாங்க. பாண்டு, டிபென்ச்சர் வெளியிட்டு தான் நிதி திரட்டுவாங்க. ஓகேவா? பாண்டுனா ஒன்றும் கிடையாது, நீண்ட கால கடன் ஒருத்தன் வாங்குகிறான். நீண்ட கால கடன் ஒருத்தன் வாங்குகிறான், நீண்ட கால கடன் கொடுக்குறான்ல, அவனுக்கு எழுதி கொடுக்குறது தான் பாண்டு, டிபென்ச்சர் ரெண்டுமே. இப்போ அந்த லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கான் இல்லையா, அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க், நீண்ட கால கடன் வழங்கக்கூடிய பேங்க்கு, அவன் என்ன பண்ணுவான்னா பாண்டு, டிபென்ச்சர் வெளியிட்டு தான் நிதி திரட்டுவாங்க. முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நீண்ட கால கடன் வழங்கக்கூடிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி எவ்வாறு தன்னுடைய முக்கியமான நிதியை திரட்டிக்கொள்ளுன்னு கேட்பான். எப்படி? பாண்டு, டிபென்ச்சர். அப்படின்னா என்ன சார்? அந்த லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க், பழைய பேர் அது கூட கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்குடைய பழைய பெயர் என்னன்னு கேட்பான். பழைய பேர் தானே இது லேண்ட் டெவலப்மெண்ட், நிலவள வங்கி. இது கிராமப்புறத்தில் விவசாயத்துக்கு நீண்ட கால கடனை கொடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு பேர் என்னது?
வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. இன்னொரு பேர் இருக்குமே, நில அடமான வங்கியா, நில அடமான வங்கி, இந்த மாதிரி இன்னொரு பேர் இருக்குது. நிலவள வங்கி அது சொல்லியாச்சு. இன்னும் ஒன்று நில அடமான வங்கி. ஓகே, அதில் மட்டும் கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். சரி, பாண்டுன்னா என்ன, டிபெஞ்சர்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான், 5 வருஷத்துக்கு பாண்டு இஷ்யூ பண்ணுவான். ஒரு பாண்டோட வேல்யூ 1000 ரூபாயா இருக்கலாம், 1 லட்ச ரூபாயா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். 1 லட்சம் மினிமம் அப்படி தான் இருக்கும். 1 லட்சம் 2 லட்சம் வெளியிடுவோம். அது வெளியிடும் பொழுது அந்த நிலவள வங்கி எழுதி கொடுப்பான், இந்த மாதிரி 1 லட்ச ரூபா பாண்டு, பணம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு விளம்பரப்படுத்துவான். பணம் இருக்கிறவங்க முன்பே 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரு பாண்டு வாங்கிக்குவான். 2 லட்ச ரூபா இருந்ததுன்னா கொடுத்துட்டு பாண்டு 2 பாண்டு வாங்கிக்கலாம். 10 லட்ச ரூபா இருந்தால் கொடுத்து 10 லட்சத்துக்கு கொடுத்துட்டு 10 பாண்டு வாங்கிக்கலாம். அதுக்கு வருஷம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுவான். அதில் போட்டிருப்பான் 10 வருஷத்துக்கு, 10 வருஷத்தில் நான் உங்களுக்கு திரும்ப தரேன் அப்படின்னு. ஸோ நீண்ட கால கடனுக்கான கேட்பான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நிதி திரட்டக்கூடிய முறை எது, பத்திரம், கடனீட்டு பத்திரம். சரி பேசி அது பேசிக்கலாம், இப்போ முடியாது, நாளைக்கு தான், அடுத்த கிளாஸ் தான். அடுத்தது என்னடா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது ஓகேவா. அப்போ 10 வருஷம் கழித்து என்றைக்கு அந்த டேட்டு மெச்சூர் ஆகுதோ அந்த அன்னைக்கு போய் கடன் கொடுத்தவன் பேங்கில் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவான், கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் மாதம் என்ன வருஷம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது அங்கே. சரி, பத்திரத்துக்கும் கடனீட்டு பத்திரத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னாக்கா, கடனீட்டு பத்திரத்தை இந்த பாண்டை வந்து ஷேராக மாற்ற முடியும். பாண்டை ஷேராக மாற்ற, ஷேர்னா யார், ஓனரு. அடுத்தது நேற்று உள்ள வீடியோவை பார்த்துக்கோங்க. ஷேருனா முதலாளின்னு அர்த்தம், கரெக்டா. பாண்டுக்கு கடன் கொடுத்துருக்கான். டிபெஞ்சர்னாலும் கடனீட்டு பத்திரம். இது ரெண்டும் பேங்க்குக்கு கடன் கொடுத்துருக்கீங்க நீங்கள், ஓகேவா. ஷேரில் நீங்கள் பணம் போட்டிங்கனாக்கா பேங்க்குக்கு லாபம் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு லாபம் கொடுப்பான், நஷ்டம் வந்துச்சுனாக்கா உனக்கு பணம் கொடுக்க மாட்டான். சரியா, எதில், ஷேரில், ஏன்னா நீ ஓனரு. அதே இது ரெண்டும் அப்படின்னாக்கா லாபம் வருதோ நஷ்டம் வருதோ வருஷம் என்ன பண்ணணும், யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். கட்டாயம் என்ன பண்ண, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். இது அதே ஷேராக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, அல்லது ஷேராக வாங்கியிருந்தாக்கா உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல லாபம் வருது. அப்போது 20% வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கலாம். இந்த வருஷம் லாபம் வரல, நஷ்டம், டிவிடெண்ட் கொடுக்க மாட்டான். ஓரளவுக்கு லாபம் வந்துருக்கு, ஸோ 5% கொடுப்பான், அல்லது 2% கொடுப்பான். எது, ஷேராக பணம் வாங்கியிருந்தாக்கா. அதே பாண்டு டிபெஞ்சராக கடன் பணம் வாங்கியிருந்தானாக்கா அந்த கணக்கெல்லாம் இல்லை. நீ லாபம் வருதா நஷ்டம் வருதே தெரியாது, பாண்டில் எழுதியிருப்பான் 10% இன்ட்ரெஸ்ட்டுங்க அப்படின்னு. அப்போ வருஷம் என்ன பண்ணணும், 10% கொடுத்தே ஆகணும். அதான் இது. சரி, அதில் ஏன் சார் பாண்டுன்னு ஒரு பேர், டிபெஞ்சர்னு ஒரு பேர். தமிழில் பத்திரம், இன்னொன்று கடனீட்டு பத்திரம். நீங்களே பேசுங்க. இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்னாக்கா, நீங்கள் பாண்டுன்ற பேரில் வாங்கியிருந்தீங்கன்னா அவன் ஒரு நாள் கூப்பிடுவான் பேங்க்கு, அப்போ நீ பாண்டாக வச்சுருக்க, அதுக்கு போது என்ன பண்ணு, நான் ஷேராக மாற்றி கொடுத்துட்றேன், நீ ஓனர் ஆகிக்கோ அப்படின்னு கேட்பான். யார், பேங்க்கு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா உங்களுக்கு ஷேராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் ஓனர் ஆகிடலாம். அப்போ பாண்டை என்னவா மாற்ற முடியும், ஷேராக மாற்ற முடியும். ஆனால் டிபெஞ்சரை என்ன பண்ண முடியாது, ஷேராக மாற்ற முடியாது. அவ்வளோதான் வித்தியாசம். இதெல்லாம் கான்செப்டுவலாக மறைமுகமாக கேட்பாங்க, அது புரிஞ்சதை வச்சு நீ ஆன்சர் பண்ணணும், புரிஞ்சதை வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். ஆமாம், அவ்வளோதான். நீ ஓனர் ஆகிட்டீங்கல்ல. பாண்டாகவே இருந்துச்சுன்னா ரைட், திரும்ப கொடுத்து தான் அவனெலாம் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம ஸ்டூடெண்ட்டு பார்த்திபன், இப்போ நான் வந்துட்டு பாண்டாக இருக்குது சார், ஓகேவா, ஷேராக மாற்றியாச்சு, இப்போ சங்கம் லாஸ் ஆயிடுச்சு,
சங்கத்தையே மூடியாச்சு. அவனுக்கு காசு கிடைக்காதா சார்? ஆமாம், கிடைக்காது. ஆனால் பாண்டாக இருந்தாக்கா அவனுக்கு காசு சங்கம் கட்டாயம் கொடுத்து தானே சார் ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் அதே லாஸ் ஆயிடுச்சே. ஆனால் என்ன ப்ளஸ் அப்படின்னாக்கா, இப்போ சங்கம் லாஸ் ஆயிடுச்சு, சொத்தெல்லாம் விற்கிறாங்க. அதை பற்றி பார்ப்போம். சொத்தெல்லாம் விற்கிறாங்க, விற்றாக்கா ஒரு அமௌண்ட் வருது. சங்கத்துக்கு லாஸ் வந்துட்டு ஏகப்பட்ட லாஸு, ஒரு 5 கோடி ரூபா வருது. ஓகேவா? 5 கோடி ரூபா வரும் பொழுது ஃபஸ்ட்டு எதை கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த டிபெஞ்சரு பாண்டெல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்தது போக மிச்சம் இருந்தாக்கா ஷேரை திருப்பி கொடுப்பாங்க. எல்லாம் ஷேர் கிடைக்காது. ஃபஸ்ட்டு டிபெஞ்சரை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், ரிட்டன். டிபெஞ்சர் கொடுத்து முடிச்சிட்டான், அதுக்கு மேலே காசு இல்லை, அப்போ பாண்டுக்கு பணம் கிடைக்காது. அந்த மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப போக வேண்டாம், அதை விட்டுருங்க. ரைட். இது நடக்கும் ஒரு சில இடத்துல. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்கு 3க்கும். ஓகேவா? ஷேருங்கிறது நீ முதலாளியாக இருப்ப, ஷேர் ஹோல்டராக இருப்ப. இது 2 கடன் கொடுத்தவன், கடனாளர். அதுக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. கடனாளர், அதுக்கு இன்னொரு பேர் கடனீந்தோர். சரியா? கடனீந்தோர் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். கடனாளர், கடனீந்தோர். கடனாளி, கடன் பெற்றவர். கடன் பெற்றவர், கடன் பெற்றவர் பேர் பாரோயர். இந்த டைம்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. பாரோயர். இவன் லெண்டர். கடன் நீந்து இருக்கான் இல்லையா, அவனுக்கு இங்கிலீஷ் டைம் என்னது? லெண்டர். லெண்டிங் மணி, லெண்டர். சரியா? ரைட். அதே நீங்கள் இதில் லெஜரில் எழுதும் பொழுது டெட்டார், கிரெடிட்டார் அப்படிம்பாங்க. கடன் நீந்தோரை கிரெடிட்டார். கடன் நீந்தோர் யார்? கிரெடிட்டார். கடன் பெற்றவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து டெட்டார். இந்த டேம்லாம் புரிஞ்சுக்கோங்க. கட்டாயம் வரும். இந்த டேமில் புரிஞ்சுக்கிட்டு நீ படிச்சிங்கன்னா தான் புரியும். ரைட், ஓவர். வெளியில் வாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கடன் கொடுத்தவன், இது நீ ஓனர். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், இதுக்கு என்ன கிடைக்கும்? டிவிடெண்ட் கிடைக்கும். அவ்வளோதான். ரைட். இப்போ வெளியில் வாங்க. அடுத்தது, நீ பேங்க்கில் போய் வச்ச அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? டெபாசிட். இங்கே யார் கடன் வாங்குறா? பேங்க் கடன் வாங்குது, நீங்கள் கடன் கொடுத்தவன். சரியா? அந்த டெபாசிட் எத்தனை வகை இருக்குது, என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். ரைட். டெபாசிட்டை பார்த்துடலாமா? டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸை சரி பார்த்துடலாம். டெபாசிட்டோட வகைகள்ங்க நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாமே முக்கியமானது. டெபாசிட்ஸ், வைப்புகள். டெபாசிட்னா என்ன சார் அப்படின்னா, அதான் பணம் நிறையா இருக்குது, வீட்டில் வச்சுருக்காம பேங்க்கில் போய் கொடுத்து வைக்கிறேன், இந்தாப்பா அப்படின்னு. நான் கேட்குறப்ப கொடுப்பா அப்படின்னு கொடுத்து வச்சுட்டு வருவீங்க. அதுக்கு பேர் தானே அது டெபாசிட்ஸ். ஓகேவா? ரைட். அதில் வகை டெபாசிட்னா புரிஞ்சிருச்சுல. பொதுமக்கள் அல்லது கஸ்டமர் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வீட்டில் வைக்காமல் பேங்கில் போய் கொடுத்து வைப்பான், நான் கேட்குறப்ப கொடுன்னு. அதுக்கு பேர் தானே அது டெபாசிட். சரி, அதில் வகைகள் இருக்குது. முக்கியமானது கேட்பு வைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. கேட்பு வைப்பு, டிமாண்ட் டெபாசிட். இங்கிலீஷில் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்க. நீ எதையும் மனப்பாடவே பண்ணாதீங்க, வார்த்தையை புரிஞ்சுக்கங்க. அங்கே இருக்குது கேட்பு வைப்பு, டிமாண்ட் டெபாசிட். கேட்பு வைப்பு அது 2 வகை. ஒன்று சேமிப்பு கணக்கு, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. எஸ்பி அக்கௌண்ட்னு நினச்சிக்குவோம். அப்போல்லாம் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கணும். எஸ்பி அக்கௌண்ட்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், சேமிப்பு கணக்கு. அக்கௌண்ட்டுன்னு இப்படி போடுவாங்க. ஃபுல் ஃபார்மில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். இங்கிலீஷ் மீடியமும் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் சேமிப்பு கணக்கு அல்லது சேமிப்பு இட்டு வைப்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான். அதோட நேச்சரை புரிஞ்சுக்கங்க.
சாதாரண மக்கள் யார் வேணாலும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்பப்போ பணம் செய்கிறதா கொஞ்சம் கொஞ்சமாக போய் போடலாம். தேவைப்படுறப்ப பணத்தை நீங்கள் போய் கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு லிமிட் இருக்குது. ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான், நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் பேங்கில் போய் பணத்தை போடணும், ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் பேங்க்லேருந்து பணத்தை எடுக்கணும் அப்படின்னு லிமிட் இருக்கும். எதுக்கு? சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு. இது யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், தனி மனிதன் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ லிமிட் இருக்கும். இத்தனை ஆயிரம் தான் டெபாசிட் பண்ண முடியும், இத்தனை ஆயிரம் தான் என்ன பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியும், லிமிட் இருக்கும். எதில்? சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது, அப்படியே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு கரண்ட் அக்கௌண்ட் அப்படிம்பாங்க. நடப்பு கணக்கு. இதோட நேச்சரில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பான். எப்படின்னா என்ன, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம், எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி எதை வேணாலும் கேட்பாங்க. அவன் எப்படி கேட்டாலும் அடிக்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்கேன். கணக்கு, நடப்பு வைப்பு, 8 வைப்புன்னு சொல்லலாம், நடப்பு கணக்குன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் கரண்ட் அக்கௌண்ட். இது யாருக்கு சார் அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் போய் டெபாசிட் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதேமாரி எவ்வளோ ரூபா வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ரூபா வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது நடப்பு கணக்கு. இது யாருக்கான கணக்கு? வியாபாரம் செய்கிறவங்களுக்கு. இது யாருக்கான கணக்கு? யார் வேணாலும், இண்டிவிஜுவல் யார் வேணாலும் வச்சுக்கலாம். ரெண்டுக்கு வித்தியாசம். அடுத்தது 2 முடிஞ்சா, இது ரெண்டும் நீங்கள் கேட்டவொன்னே கொடுக்கணும். அதனால தான் இதுக்கு பேர் கேட்பு வைப்பு. புரியுதா? கேட்டவொன்னே நீ பணம் அங்கே இருந்துன்னா கேட்டவொன்னே கொடுக்கணும். அதான் கேட்பு இட்டு வைப்பு. அடுத்தது கால இட்டு வைப்பு, டேம் டெபாசிட். வார்த்தையில் அர்த்தத்துக்கு பாருங்க. கால இட்டு வைப்பு மனப்பாடமே பண்ணக்கூடாதுங்க, வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை போச்சிடணும். கால இட்டு வைப்பு. டேம் டெபாசிட். டேம்னா காலம். கதையை மட்டும் கேட்டுடுவாங்க, அப்படியே முடிஞ்சு போச்சு. மனப்பாடத்துக்குலாம் வேலையே இல்லை, வார்த்தைக்கு மட்டும் அர்த்தத்தை புரிஞ்சிட்டே வாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு நீ கொண்டு போய் பேங்கில் கொடுத்து வைப்ப, சரியா? அந்த குறிப்பிட்ட காலம் முடிகிறதுக்கு முன்னாடி போய் கேட்டினாக்கா கொடுக்க மாட்டான். அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்பான். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? காலை இட்டு வைப்பு. இது அப்படி கிடையாது. ரெண்டும் நீ இப்போ போடுற, அடுத்த செகண்ட் போய் கேட்டினா கொடுக்கணும், சரியா? இன்றைக்கி போடுற 4 நாள் கழிச்சு, இல்லை அடுத்த வருஷம் தான் கேட்குற, எப்போ ஒன்று நீ கேட்குறப்ப கொடுத்தாகணும். இது அப்படி கிடையாது. நீ அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் கொடுப்ப. ஐயா இருந்தாங்க, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் இவ்வளோ காலத்துக்கு இதை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அந்த காலம் 3 மாதமோ 6 மாதமோ 1 மாதம் கூட இருக்கலாம். அது மாதிரி 1 வருஷத்துக்குள்ளே இருக்கும், அதுக்கு மேலே போகாது. மேக்ஸிமம் 1 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ திருப்பி வைக்கலாம் போயிட்டு, இன்னும் வைங்க வச்சுக்காங்க அப்படின்ட்டு. ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கிறது தான் என்னது? காலை இட்டு வைப்பு. அதில் 2 இருக்குங்க. அதில் 2. 1 ரெக்கரிங் டெபாசிட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். யாராவது சொல்ல முடியுமா? தொடரிட்டு வைப்பு தமிழில் தெரியுமா? தெரியாது. சரி, அதுக்கு பேர் தான் ஆர்டி. ஆடிம்பாங்களே, ஆடி அக்கௌண்ட், ஆடி அக்கௌண்ட். ஆடி இல்லை, அது ஆர்டி. மாதம்லாம் கிடையாது. நீங்கள் டெய்லியும் 10 ரூபா போடலாம், அதில் 2 நாளைக்கு ஒரு தடவை 100 ரூபா போடலாம். அது உங்களுக்கும் பேங்குக்கு நடுவில் அக்ரிமெண்ட் பொறுத்து. அல்லது வாரம் ஒரு 1000 ரூபா போடலாம். 1000 ரூபா இல்லை, 100 ரூபா கூட போடலாம். அப்போ குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்துட்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ந்து இட்டு வச்சுக்கிட்டே வந்தோம்னா அதான் தொடர் இட்டு வைப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும், இதான் டெஃபனிஷனு. குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ந்து இட்டு வச்சுட்டு வந்தால் அதான் தொடர் இட்டு வைப்பு, ரெக்கரிங் டெபாசிட். ஆடிம்பாங்க பேங்க்லலாம். இதெல்லாம் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் ஆடி போடுறேன் அப்படிம்பாங்க பாருங்கள். ஆடி இல்லை, என்னது? ஆடி, தொடர் இட்டு வைப்பு. இப்போ நீ போடுறேன், நான் பேங்க்கோட அக்ரிமெண்ட் சார் 6 மாதத்துக்கு டெய்லியும் 10 ரூபா போடுறேன் சார். சரிப்பா, அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அப்போ 6 மாதத்துக்கு நான் டெய்லியும் என்ன பண்ணணும்? 10 ரூபா போட்டுகிட்டே வரணும். நடுவில் போயிட்டு 3ஆவது மாதம் திடீர்னு சார் நான் திடீர்னு ஊருக்கு போகிறேன், கொஞ்சம் அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டான்.
6 மாதம் கழித்து தான் கொடுப்பான். ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா தான் கொடுப்பான். அதுவும் என்ன பண்ணுவான்னா, இல்லை இதை நான் ஷூரிட்டியாக வச்சுக்கிறேன், நீ கடனை வாங்கிக்கோ அப்படின்ட்டுவான். நடுவில் கேட்டால் கொடுக்க மாட்டான். அதையும் மீறி போய் கேட்குறேன்னா, இதை நான் ஷூரிட்டியாக வச்சுக்கிறேன், இது பேரில் நீ கடன் கொஞ்சம் வாங்கிக்கோ, கொஞ்சம் தானே தேவை அப்படின்னு சொல்லுவான். அல்லது ரிட்டன் ரொம்ப எமர்ஜென்சி, ஆளே செத்தே போயிட்டேன், நான் என் வீட்டில் போய் கேட்குறேன், செத்தே போயிட்டாருங்க கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் அவன் சொல்லியிருக்கிற டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டான். இப்போ 10% இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பான், ஆனால் அதோட கம்மியாக தான் கொடுப்பான். அந்த மாதிரி மைனஸ்லாம் இருக்குது. ஆனால் என்னது, அந்த ப்ராப்பராக இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுன்னா 6 மாதம்னா 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் பண்ணுவோம். அதான் ரெக்கரிங் டெபாசிட். இது காலம் முடிஞ்சோம். அடுத்தது என்கிட்ட ஒரு 50,000மோ 1 லட்சமோ 10 லட்சமோ இருக்குது, சரியா? இந்தாங்க சார், 15 நாளைக்கு அல்லது 1 வருஷம், 15 நாள்லேருந்து எவ்வளோ நாள், 15 நாள் வச்சுக்கலாம், 45 நாள் வைக்கலாம், 1 மாதத்துக்கு வைக்கலாம், 3 மாதத்துக்கு வைக்கலாம், 6 மாதத்துக்கு வைக்கலாம், 1 வருஷத்துக்கு. போய் பேங்க்கில் நாங்கள் 6 மாதம் கழிச்சு தான் எனக்கு இது தேவை, இந்த 5 லட்ச ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுக்கோங்க, வச்சிடணும். அதுக்கு உங்களுக்கு பத்திரம் கொடுப்போம். ஃபிக்ஸட் அமௌண்ட் ஃபார் ஃபிக்ஸட் பீரியட், தட் இஸ் கால் ஃபிக்ஸட் டெபாசிட். சரியா? குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்ட காலத்திற்கு இட்டு வைப்பது தான் என்னது, நிலையிட்டு வைப்பா, நிரந்தர இட்டு வைப்பு, நிலையிட்டு வைப்பு ஏதோ ஒன்று. 2 ஃபிக்ஸட் டெபாசிட், எஃப்டி. நிலையிட்டு வைப்பு, நிரந்தர இட்டு வைப்பு, எது வேணாம். இப்போ 4 வகையான டெபாசிட் இவ்வளோ தான் இருக்குது, வேறு டெபாசிட்லாம் இல்லை. ஓகேவா? வேறு இருக்குது, அது உங்களுக்கு தேவையில்லை, பார்ப்போம். தேவையாக இருந்தால் நான் சொல்கிறேங்க, உள்ளே வந்துச்சுனாக்கா. புரியுதா? இப்போ இது ரெண்டும் நீ குறிப்பிட்ட காலம் முடிஞ்சவன் 6 மாதம் கழித்து நான் போய் கேட்டால் தான் கொடுப்பான். இது கரெக்டாக, ஏன்னா 6 மாதம் நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அதில் 3 மாதம்னா 3 மாதம் முடிஞ்சு தான் கொடுப்பான். ஸோ இது ரெண்டும் நீ எவ்வளோ பீரியடுக்கு நீ வச்சுருக்கியோ அந்த பீரியட் முடிஞ்சவொன்னே தான் கொடுப்பான். அதனால தான் அதுக்கு பேர் கால இட்டு வைப்பு. குறிப்பிட்ட காலத்துக்கு வைக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சவொன்னே தான் கொடுப்பான். அதனால தான் அதுக்கு பேர் கால இட்டு கேட்பான். இது 4 கொடுத்துட்டு இதில் எதுப்பா கால இட்டு வைப்பு, 1 and 2, 1 and 3, 1 and 4, அது மாதிரி கேட்பான். பார்த்துக்கோங்க. எது 2 வந்துட்டு கேட்பு வைப்பு, இது 2 கேட்பு வைப்பு. சரி, அடுத்தது இதில் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு சார், எவ்வளோ சார் இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதையும் கேட்பான். இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுது, இறங்கு வரிசையில் எழுது, நல்ல அறிவாளி எடுத்தானாக்கா. இதுக்கு இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும், வட்டி அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு இதோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது, ஆனால் உன்கிட்ட சர்வீஸ் சார்ஜ் வாங்குவான். ஏன் அவனை போய் பணம் போடுற எடுக்கிற அவன் டார்ச்சர் பண்ணுறமா, அதனால் நடப்பு கணக்குக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் சர்வீஸ் சார்ஜ் வாங்குவான். ஓகேவா? இருக்கிறதுல லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு சார்னா சேமிப்பு கணக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அதை கட்டே பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. கம்மியான இன்ட்ரெஸ்ட் எதுக்கு, சேமிப்பு கணக்கு கேட்பாங்க. பார்த்துக்கங்க, இதெல்லாம் வந்து வைப்புகள். இந்த வைப்புகளை யார் சார் வாங்குவாங்க அப்படின்னா பேங்க் வாங்குவாங்க. பேங்க். இப்போ பேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வங்கின்னு சொல்லுவாங்க, வங்கியர்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். வங்கியர். டவுட் இருந்தால் கேளுங்க. கம்மியான சேமிப்பு கணக்கு தான். ஓ, வட்டியே இல்லை. ஓ, அதுக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. சரியா? ரைட். இதில் எதுக்கு வட்டி இல்லை அப்படின்னு கேட்பான். அப்போ எது கரண்ட் அக்கௌண்ட். ஆமாம், கொஷினை புரிஞ்சு தான் நீங்கள் போடணும். கொஷின் பேப்பர் செட் பண்ணுறனோட மைண்டு, அதான் கான்செப்டை புரிஞ்சுக்கங்கன்றேன். கொஷின் அண்ட் ஆன்சர் நான் கற்றுக் கொடுக்கல உங்களுக்கு. கான்செப்டை புரிஞ்சுட்டு அவன் கேட்குற கேள்விக்கு நீங்கள் புரிஞ்சு வச்ச கான்செப்டை வச்சு ஆன்சர் பண்ணணும். ஐயோ, இந்த கேள்வி நம்ம எங்கேயுமே படிக்கலை அப்படின்னு பார்க்கக்கூடாது. என்னடா கேள்வி கேட்குறான், நமக்கு என்ன தெரியும், இதுதான் வரும்னு போடுங்க, அதுதான் வரும். ஃப்ளூக் கிடையாது, நீ புரிஞ்சு வச்சதை வச்சு போடுற. ஓகேவா? அவ்வளோதாங்க.
அடுத்தது இந்த டேர்ம்லாம் பின்னாடி யூஸ் பண்ணுவோம். சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அதெல்லாம் வருதில்ல, அங்கெல்லாம் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இதிலே பார்ப்போம். சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட்டு, என்னென்னமோ சொல்கிற அப்படிம்பாங்க இந்த சயின்ஸ் படித்தவங்களாம். பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, எல்லாமே கேட்டுக்கலாம். வங்கினா யார் சார் அப்படின்னா, யார் ஒருத்தன் அவனோட தொழில், இது ஒரு தொழில், இது ஒரு வகையான தொழில். டீ கடைங்கிறது ஒரு தொழிலா, என்ன பண்ணுவான், பால், டீ, சர்க்கரை எல்லாம் கலந்து கொடுக்குறோம், டீ கடை தெரியுமா. அது மாதிரி வங்கிங்கிறது அது ஒரு தொழில். என்ன வேலை சார் செய்வான், நம்மளோட முக்கியமான வேலை. செகண்டரி ஒர்க்கெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கை வச்சு நடத்தி விட்டுறேன், சரியா. பேங்க்கோட முக்கியமான ஒர்க்கு செகண்டரி ஒர்க்கு. ப்ரைமரி ஒர்க்கு இது தான். பேங்க்கோட ப்ரைமரி ஒர்க்குன்னு கேட்பான். டெபாசிட் வாங்கணும், லென் பண்ணணும். யார்கிட்ட சர்ப்ளஸாக, பொதுமக்கள்கிட்ட, நிறுவனங்கள்கிட்ட, யார்கிட்ட வேணாலும், யார்கிட்ட சர்ப்ளஸாக பணம் இருக்கோ அதை வாங்கிக்குவான். அதுக்கு பேர் தான் டெபாசிட். யாருக்கு தேவைப்படுதோ அவனுக்கு கடன் கொடுப்பான் குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுவான், அதை வட்டியோடு வாங்கி அவன் கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டு யார்கிட்ட இருந்து கடன் வாங்கினானா அவன்கிட்டே கொடுத்துடணும். சரியா, புரிஞ்சிச்சா. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ டெபாசிட்டு பேங்க் இருக்கான் ஒருத்தன், 100 ரூபா டெபாசிட் நீங்கள் போய் போடுறீங்க, 10% இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 10 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் வருஷத்துக்கு. இன்ட்ரெஸ்ட்டு 10%னாக்கா ஒரு வருஷத்துக்குன்னு அர்த்தம். சதவீதம் தான் இது, ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் பார்ப்போம் பின்னாடி. ஸோ 110 ரூபா பேங்க்குக்கு கிடைக்கும். பேங்க்கு ஒரு 2 ரூபா எடுத்துக்குவான். எதுக்கு பேங்க் 2 ரூபா எடுத்துக்கணும், சர்வீஸ். பேங்க் யாருன்னா சர்வீஸ் ப்ரொவைடர். அவன் கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணல. இதுக்கான பேஸை போன கிளாஸ்லேயே போட்டேன். அந்த கான்செப்டை அங்கேயே விட்டுட்டு வரக்கூடாது. அதெல்லாம் இங்கே இப்படின்னா என்னென்னு கேட்டு இங்கே கொண்டுட்டு வரணும். ஓகேவா. இவன் உழைப்பு தான் கொடுக்குறான். பணம் இருக்கிறவன்ட்டேருந்து வாங்கி பணம் தேவைப்படுறவன் கடன் கொடுக்குறான். யார், பேங்க். ஓகேவா. பணம் இருக்கிறவன்ட்ட வாங்கி இல்லாதவனு கடன் கொடுக்குறான். திரும்ப அந்த பணத்தை வாங்கி யார்கிட்டருந்து வாங்கினா நான் அவன்கிட்ட கொடுத்துருவான். அப்போ அங்கே உழைக்கிறான்ல அவன், அங்கே எம்ப்ளாயிஸ் வேலை செய்வான், பில்லிங்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், எல்லா விஷயம் இருக்குது, லொட்டு லோஸுக்கு எல்லாமே. ஆஃபீஸு, ஸ்டேஷ்னரி, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பானுங்க, அவனுங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும், எல்லாம் அந்த 2% அவன் எடுத்துக்குவான். மிச்சம் 108 ரூபா யார்கிட்ட கொடுத்துருவா, யார்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கினோன்னு அவன்கிட்ட கொடுத்துருவான். இதுதான் பேங்கரோட வேலை. அப்போ கேட்பாங்க, பேங்கர்னுடைய ப்ரைமரி ஒர்க் அப்படின்னா என்ன சார், முதன்மையான வேலை என்ன சார்னாக்கா என்னது, வைப்புகளை திரட்டுதல், கடன் வழங்குதல். ஓகேவா, ரைட். அந்த கடனோட டைப் பார்த்தோமா, 2 டைப் பார்த்தோம். இது ஒரு யூனிட்டே இருக்குது உங்களுக்கு. கடனோட டைப்பு என்னென்ன பார்த்தோம், டேம், காலத்தின் அடிப்படையில், குறுகிய கால கடன், மத்திய கால கடன், நீண்ட கால கடன். ஆனால் பேங்க்கு நீண்ட கால கடனை கொடுக்காது. பேங்க்கு நீண்ட கால கடன் கொடுக்காது. குறுகிய மற்றும் மத்திய கால கடன் கொடுக்குறவன் தான் பேங்க்கு. நீண்ட கால கடன் கொடுக்குறவனா பேங்க்குன்னு சொல்ல மாட்டாங்க, டெவலப்மெண்ட் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்தோமா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேவா. டெவலப்மெண்ட் பேங்க்னு போடுவாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கா, ஹவுசிங் டெவலப்மெண்ட் பேங்க், அந்த மாதிரி ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்கு, இவங்களாம் வந்துட்டு நீண்ட கால கடன் கொடுப்பாங்க. நீண்ட கால கடன் கொடுக்குறானாவே அவன் டெவலப்மெண்ட் பேங்க். டெவலப்மெண்ட் வார்த்தை இல்லை அப்படின்னாக்கா அவன் பேங்க் இதில் வந்துடுவான். இந்த பேங்க் தான் இதில் வருவாங்கன்னா மணி மார்க்கெட். ஃபினான்சியல் மார்க்கெட்டை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று மணி மார்க்கெட், இன்னொன்று கேபிட்டல் மார்க்கெட். புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. கேபிட்டல் மார்க்கெட்லாம் டெவலப்மெண்ட் பேங்க்கு, ஓகேவா. அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, அதெல்லாம் இதில் வரும். இங்கே என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஷேரு, டிபென்ச்சர் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, ஷேர் மார்க்கெட்டை பற்றி கட்டாயம் கேட்பாங்க. இந்த 3 வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் நீண்ட கால பேங்க்கில் ஷேர் போடலாம் அல்லது கடன் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வாங்கணுன்னா எங்கே போய் வாங்கிக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் போய் வாங்கலாம். ஷேர் மார்க்கெட்
ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன கிடைக்கும்? ஷேரு, டிபெஞ்சரு, பாண்டு. ஷேர் மார்க்கெட்டில் அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? அதை டீட்டெயில்டாக பார்ப்போம், கட்டாயம் வரும், இதெல்லாம் எக்கனாமிக்ஸில் வரும், கேட்பாங்க. மணி மார்க்கெட், தமிழில் வந்து பணச்சந்தை. இது மூலதன சந்தை. கேட்பாங்க ஒரு நாட்டில் வங்கிகள் எதில் வரும்னு கேட்பாங்க. எதில் வரும்? பணச்சந்தையில் வரும் வங்கிகள். பணச்சந்தைனா குறுகிய மற்றும் மத்திய கால கடன் வழங்குவாங்க. ஷார்ட் டேர்ம் அண்டு மீடியம் டேர்ம் லோன் லென் பண்ணுவாங்க. அவங்க தான் யார்? பேங்க். அவன் லென் பண்ணணும்னா அவனுக்கு என்ன வேணும்? பணம் வேணும்ல. முக்கியமான சோர்ஸ் அது டெபாசிட் கலெக்ஷன், அவ்வளோதான். அப்போ டெபாசிட் கலெக்ட் பண்ணி ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் லோன் கொடுக்குறவன் பேங்க்கு. அந்த பேங்க் எதில் வருவான்? மணி மார்க்கெட்டில் வருவான். பணச்சந்தை பாருங்க. ஆர்கனைஸ், அதில் 2 இருக்குது, நான் ஆர்கனைஸ்டு, ஆர்கனைஸ்டு. ஆர்கனைஸ்டு தான் பேங்க் வரும். சப் மார்க்கெட்டை விட்டுருங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. அந்த கான்செப்டை விட்டுருங்க, உங்களுக்கு தேவையில்லை. நான் ஆர்கனைஸ்டு செக்டார்னால் ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா கிட்ட கடன் வாங்குறது, அண்ணன் தம்பிகிட்ட கடன் வாங்குறது, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கடன் வாங்குறது, கந்து வட்டிக்காரன்ட்ட கடன் வாங்குறது, அவன்லாம் நான் ஆர்கனைஸ்டு செக்டார். இந்தியாவில் பணச்சந்தையில் அதிகமாக கடன் கொடுக்குறவன் யாருன்னா இவன் தான். ஆர்கனைஸ்டு செக்டார் கூட கிடையாது. இந்தியாவில் கேட்பாங்க பணச்சந்தையில் அதிகமாக கடன் வழங்குவது யாருன்னு கேட்டால் யார்? நான் ஆர்கனைஸ்டு செக்டார், அவ்வளோதான். ஆர்கனைஸ்டு செக்டார் தான் பேங்கிங். புரிஞ்சுச்சா? பேங்கிங்கில் அதை 2ஆக பிரிக்கிறான். பேங்க்னா என்னென்னு பார்த்துட்டு வந்தோம். கோஆப்ரேட்டிவ் பேங்கிங், கமர்ஷியல் பேங்கிங். நேற்றே பார்த்தோமா? கூட்டுறவு வங்கிகள், வணிக வங்கிகள். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேருமே சேவை தான் மேடம் வழங்குறான். நேற்றே கிளாஸில் பார்த்துட்டோம். கமர்ஷியல் பேங்கு சேவை தான், கூட்டுறவு பேங்கு சேவை தான். அதாவது இங்கே ஓனரும் கஸ்டமரும் ஒருத்தன், உறுப்பினரும் சொல்லக்கூடாது. இங்கே ஓனரும் கஸ்டமரும் ஒருத்தன். இங்கே ஓனர் வேறு ஒருத்தன், கஸ்டமர் வேறு ஒருத்தன். நேற்றே பார்த்தோம். நேற்று பார்க்காத அந்த வீடியோ போய் பார்த்துருங்க தயவுசெய்து. சேவை மனப்பானையில் நீங்கிறோம் அப்படிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட வட்டி வாங்கலையா அவங்க? கோஆப்ரேட்டிவ் பேங்கு, கமர்ஷியல் பேங்கு எவ்வளோ வட்டி வாங்குறானோ அதே வட்டி தான் வாங்குவான். அவங்க கம்மியாலாம் வாங்க மாட்டான், போய் பாருங்கள். அப்புறம் எப்படி சார் அப்படின்னாக்கா, உறுப்பினருக்கு தானே கடன் கொடுக்குறான், இவன் தானே வட்டி செலுத்துகிறான். திரும்ப அந்த நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்குமா? அந்த லாபத்தை யார்கிட்டயே கொடுத்துருவா? உறுப்பினருக்கே போய் சேர்ந்துடும். அதுதான் ப்ளஸ். ஓகேவா? கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்கை எப்படி பிரிக்கிறாங்க? பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டார்னால் அரசாங்கம் முதலீடு செஞ்சு ஆரம்பித்த பேங்க்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். சரியா? ப்ரைவேட் செக்டார் அரசாங்கனாக்கா 100% போட்டிருக்க மாட்டான். நேற்றே டெஃபினேஷன் பார்த்துருப்போம். மினிமம் 51% கவர்மெண்ட் போட்டிருந்தா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். எஸ்பிஐ, அப்புறம் யார், கனரா பேங்க்கு, சிண்டிகேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. 20க்கு மேலே இருந்துச்சு, எல்லாத்தையும் குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 12 தான் இருக்கா? ரைட், 12 பேங்க். நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டில் கேட்பாங்க. அடுத்து ப்ரைவேட் செக்டார் பேங்க். அதில் 2 இந்தியன்ஸ் பேங்க். இந்தியன்ஸ் பேங்க்னா இந்தியன் பேங்க் இல்லை, ஓகேவா? இந்தியர்கள் முதலீடு போட்டு ஆரம்பித்த பேங்க். கரூர் வைசியா பேங்க் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது. அப்புறம் ஃபாரினர்ஸ் பேங்க், வெளிநாட்டுக்காரனோட பேங்க். இந்தியன்ஸ் பேங்க் எத்தனை இருக்குது? 21. செக் பண்ணிங்களா? ஃபாரினர்ஸ் பேங்க் எத்தனை இருக்குது? பாருங்கள். போன தடவை எடுக்கிறப்ப சொன்னேன்னா எக்கனாமிக்ஸுக்கெலாம் பாருங்கள், எடுத்து பாருங்கள், அதை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான்.
இதாங்க ஆர்கனைஸ்டு செக்டார். இப்போ இந்த பேங்க்கில் ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்கான்ல, எல்லாம் பழைய கதை. இதையும் நடத்தி விட்டாங்க. அடுத்தது ரைட், நம்பர்ஸ்லாம் சொல்கிறேன் அப்புறம் அவ்வளோதான். அப்போது இந்தியாவில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஆர்கனைஸ் செக்டாரு பேங்கிங் அதில் வருவாங்க. பேங்கிங்கை ரெண்டாக பிரிக்கிறோம், கோஆபரேட்டிவ் பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸு. கமர்ஷியல் பேங்க்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம், பப்ளிக் செக்டாரு, ப்ரைவேட் செக்டாரு. ப்ரைவேட் செக்டாரில் இந்தியன்ஸ் பேங்கு, ஃபாரினர்ஸ் பேங்க். இதோட நம்பர்ஸ் மட்டும் எக்ஸாக்டாக பார்த்து சொல்கிறேன், நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன், ஞாபகப்படுத்துங்க. அடுத்து ஒருத்தங்க நோட் பண்ணிக்கோங்க, இதை யாராவது எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஃபாரினர்ஸ் பேங்க் அவ்வளோதான். அதேமாதிரி கேபிட்டல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, சரி இதை இப்போ முதல்ல பணச்சந்தையை முடிச்சிருந்தார். இந்த ஆர்கனைஸ்டு செக்டாரில் பேங்கிங் இருக்காங்களே, அந்த பேங்கிங் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்கையும் கட்டுப்படுத்துகிறவங்க யாருன்னா ஆர்பிஐ. அப்போ இந்தியாவில் மணி மார்க்கெட்டில் ஆர்கனைஸ்டு செக்டாரை கண்ட்ரோல் பண்ணுறவன் யார்? ஆர்பிஐ. ஆர்பிஐ பற்றி தனியாக பார்க்க போகிறோம், ஓகேவா? ரைட். அது மாதிரி இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் ஷேரு, டிபெஞ்சரு, பாண்டு இதெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணுறவன் யார் சார் அப்படின்னாக்கா, அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் இவங்களாம் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செபி நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் கேபிட்டல் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறவன் யார்? செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. 19 செக்யூரிட்டிஸ் போர்ட் ஆஃப் இந்தியாவா? 19 வெரி குட், ஏப்ரல் 12. நோட் பண்ணிக்கோங்க ஃபேக்ட்டு. இவனோட வேலை என்ன? கேபிட்டல் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஷேர் மார்க்கெட் ஒழுங்காக நடக்குதா இல்லையா பார்த்துக்கிறது, எப்படி ஷேர் வெளியிடணும், எப்படி டிபெஞ்சர் வெளியிடணும், எப்படி பாண்டு வெளியிடணும், அதில் யாராவது மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இங்கே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது மாதிரி மணி மார்க்கெட்டில் எப்படி டெபாசிட் வாங்கணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், சரியா? இப்படி மணி மார்க்கெட்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேறு இந்தியாவில் ஆர்பிஐ. இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது சார்? ஆர்பிஐ 1935 ஏப்ரல் 1 ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் இயர் நிதியாண்டு. நிதியாண்டு என்னன்னு தெரியுமா? ஒரு வருஷத்தினுடைய ஏப்ரல் 1 ஆரம்பித்து நெக்ஸ்ட் இயர்னுடைய மார்ச் 31 தான். இதுதான் ஃபினான்ஷியல் இயர். இதை கூட கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அறிவாளிங்களாம் அது அந்த மாதிரி பேசிக்கெலாம் கேட்டுருவான், கண்டது கடியே பிடிப்பாங்க. இந்த கான்செப்டுவல் இதுதான் வேணும் முக்கியமே லைஃபுக்கு. இது மாதிரி விஷயந்தான் எழுதுக்காங்க. அதனால தான் போடுவாங்க நிதி ஆண்டு எப்பயுமே இப்போ 2025-26ன்னு போடுவாங்க. பட்ஜெட் அப்படி தானே போட்டுருவாங்க. அப்போ ஏப்ரல் மாதம் 1 2025 ஏப்ரல் 1 ஆரம்பித்து 2026 மார்ச் 31 வரைக்கும் ஒரு வருஷம். அதான் ஃபினான்ஷியல் இயர், நிதியாண்டு. நம்ம ஊரில் எல்லாமே நிதியாண்டு படி தான் நடக்குது. கேலண்டர் இயரை நிதியாண்டாக மாற்றுறதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது இன்னும் வரல. கேலண்டர் இயர் ஜனவரி 1 நிதியாண்டாக மாற்றிடலாம். அப்போ அப்படின்னா என்ன சார் பண்ணுவாங்க? இந்த ஏப்ரல் 1லேருந்து 31 வரைக்கும் நம்ம எவ்வளோவெல்லாம் பணத்தை போட்டோம், எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ வருமானம் வந்துச்சு, செலவெல்லாம் போக எவ்வளவு லாபம் கண்டுபிடிப்பான். நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட்டுன்னு வரும். இது அக்கௌண்ட்ஸில் பார்ப்போம். நெட் ப்ராஃபிட்டுன்னு ஒன்று வரும். கிராஸ் ப்ராஃபிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நெட் ப்ராஃபிட்டு தான் யாருக்கு பிரித்து கொடுப்பாங்க? எல்லா ஷேர் ஹோல்டர் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இதெல்லாம் கூட கேட்பாங்க, கிராஸ் ப்ராஃபிட்டை பிரிக்க முடியுமா? அது பிரிக்கவே முடியாது. கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் இன்னும் நிறையா டிடெக்ட் பண்ணணும். ஆஃபீஸ் ரெண்ட்டு, கரண்ட்டு பில்லு, சம்பளம் கிம்பளம் இதெல்லாம் கழிச்சது போக தான் நெட் ப்ராஃபிட். இதுதான் ஓனர்ஸுக்கு போகணும். ஓனர்னால் யார்? ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டர்னால் கூட்டுறவு சங்கத்தில் யார்? மெம்பர்ஸு. அவனுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஓகேவா? ரைட். பணச்சந்தை இது ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயரில் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, 1935. அதே ஆர்பிஐ ஆக்டும்பாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 கேட்பாங்க.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட். நைன்டீன் 34. இது அப்போதைக்கு அரசாங்க வங்கியான கிடையாது, தனியார் வங்கி. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள் வச்சு ஆரம்பித்த வங்கி. அதுக்கப்புறம் நாடு என்ன ஆகுது, இங்கிலாந்துக்காரன்ட்டேருந்து நம்ம ஆளுங்களுக்கு கை மாறுது. நம்ம ஆளுங்களுக்கு சுதந்திரம் வாங்குறதுலாம் சொல்ல முடியாது, அங்கேருந்து நம்ம ஆளுங்க கை மாறுது, அவ்வளோதான். அப்போ மாறும் பொழுது நம்ம ஆளுங்க முடிவு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஸோ இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுன்னு நாலுன்னு கேட்டாங்கன்னா இப்போ 1935 ஏப்ரல், ஃபினான்சியல் இயர் ஏப்ரல் 1. அப்புறம் நாடு சுதந்திரம் கை மாறுது எப்போ, 1947 கை மாறுது. அப்போ கை மாறும் பொழுது அப்புறம் நிறையா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம அரசாங்கமே வாங்கிக்கலாம் அப்படின்னு கொண்டுட்டு வராங்க. அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1949. வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம். கதை மாதிரி கவனிங்க, படிக்காதீங்க. 1949, இங்கிலீஷில் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் எல்லா வங்கிகளுக்கும் வங்கி விடுறாங்க அப்படின்ட்டுவாங்க. கேட்பாங்க, அது ஒரு கொஸ்டின். இந்தியாவில் வங்கிகளின் வங்கி எது? லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட், இறுதிநிலை கடனீவோன் யார் அப்படின்னாக்கா யார்? ஆர்பிஐ தான். ஓகேவா? சரி, அதோட சிறப்புலாம் பார்ப்போம் என்னென்னு. வங்கிகளின் வங்கி, அடுத்தது இறுதிநிலை கடன். இந்த பாயிண்ட்லேயே வந்துடும். அது இது வேணால் நான் அப்புறம் கூட எடுத்துறேன். அதான். அப்புறம் பணத்தை அச்சடிக்கிறவன், ஒருவா நோட்டை தவிர காயின்ஸு, ஒருவா நோட்டு அது தவிர எல்லா நோட்டையும் அச்சடிக்கிறது யார்? இவன் தான். அப்புறம் இந்தியாவோட ரூபாய் மதிப்பை மெயின்டைன் பண்ண, வெளிநாட்டு ரூபாயோட இந்தியாவோட ரூபாய் மதிப்பை என்ன பண்ணும்? மெயின்டைன் பண்ணுறான், பாதுகாக்கிறவன் அவன் தான். இந்த பாயிண்ட்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதாங்க. அப்போது இந்தியாவில் பணச்சந்தையை கட்டுப்படுத்துகிறவன் யார்? ஆர்பிஐ. அவன் தொடங்கப்பட்ட நாள், சரியா? அது அரசுடைமையாக்கப்பட்ட நாள், அதெல்லாம் பார்த்தாச்சு. நாளில் வருடம், நாள் வேண்டாம். எந்த சட்டத்தின் அடிப்படையில், அதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது பேங்கிங் மீனிங்லாம் பார்த்தாச்சு. கமர்ஷியல் பேங்க்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. இது பழைய கதை, அதை விட்டுருங்க. ரைட்டு. அடுத்தது பேங்க்கை வந்துட்டு ரெண்டாக பிரிப்பாங்க. ஷெட்யூல்டு பேங்க், நான் ஷெட்யூல்டு பேங்க்னு சொல்லுவாங்க. ஷெட்யூல்டு பேங்க்ஸு, நான் ஷெட்யூல்டு பேங்க். ஷெட்யூல்டு பேங்க்னால் ஒன்றும் இல்லை, ஆர்பிஐனுடைய செகண்ட் ஷெட்யூலில் அந்த பேங்கோட பேர்லாம் இருக்கும். எல்லா பேங்க் பேரும் அதில் இருக்காது. மெயினாக நேஷ்னலைஸ்ட் பேங்க் இருக்கும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அவங்களாம் ஷெட்யூல்டு. ப்ரைவேட் பேங்க் இருக்கலாம் அதில். அதாவது நீ பேங்க் ஆரம்பிக்கணுன்னாவே ஆர்பிஐகிட்ட பர்மிஷன் வாங்கணும். அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த ரெஜிஸ்டர் பண்ணி ஆர்பிஐ பர்மிஷன் கொடுத்தவங்களாம் பேங்க் ஆரம்பிச்சிக்கலாம். அந்த பேங்கில் ஒரு சில குறிப்பிட்ட பேங்கை அட்டவணை 2 லிஸ்ட் பண்ணியிருப்பான் ஆர்பிஐ. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளோட பேரும் அதில் இருக்காது. இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வங்கிகளோட பேர் மட்டும் ஆர்பிஐ ஆக்டு அட்டவணை 2 அந்த பேங்கோட பேரில் இருந்துச்சுன்னா அவன் தான் யார்? ஷெட்யூல்டு பேங்க். அட்டவணையிடப்பட்ட வங்கிகள். கட்டாயம் எல்லா நேஷ்னலைஸ்ட் பேங்க் இருக்கும். அப்புறம் ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் இருக்குல்ல நம்மளுக்கு, அதெல்லாம் அதில் இருக்கும். கொஞ்சம் அர்பன் பேங்கு, ஒரு சில டிசிசிபி, அதோட லிஸ்ட்லாம் அதில் இருக்கும். ஏன் சார் அங்கே அப்படின்னாக்கா சொந்த குழந்த மாதிரி. ஷெட்யூல்டு 2 எந்த பேங்கோட பேர்லாம் இருக்கோ அந்த பேங்குலாம் வந்துட்டு ஆர்பிஐயோட சொந்த குழந்த மாதிரி. ஓகேவா? நான் ஷெட்யூல்டு பேங்க்லாம் வந்துட்டு பக்கத்து வீட்டு குழந்த மாதிரி. எந்த சலுகை வந்தாலும் ஃபஸ்ட்டு யாருக்கு தான் கொடுப்பாங்க? ஷெட்யூல்டு பேங்க். இப்போ பணம் புதுசாக அச்சடிச்சு வருதா அவனுக்கு தான் கொடுப்பாங்க. கடன் கொடுக்குறதா ப்ரியாரிட்டி அவனுக்கு தான் கொடுப்பான். எல்லாம்
சரியா? அதேமாரி அந்த ஷெட்யூல்டு பேங்க்லாம் கொஞ்சம் பணத்தை சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஆர்பிஐயில் தான் வச்சுருக்கணும். ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும். சிஆர்ஆர் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். சரி, அடுத்தது ஆர்ஆர்பி. இது ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது பேங்க்லாம் என்ன பண்ணுறான்னா, அதுக்கு முன்னாடி உள்ள பேங்க்லாம் எல்லாம் ப்ரைவேட் பேங்க். அதுக்கப்புறம் நேஷ்னலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகலை அப்படின்னாக்கா 69 நிறைய பேங்க் நேஷ்னலைஸ் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறமும் கடன் பணக்காரனுக்கு மட்டும்தான் போகுது. ஏழை இருக்கான், அவனுக்கு தொழில் தெரியுது, கடன் கிடைக்க மாட்டேங்குது. சரியா? அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவனுக்கு கடன் கிடைக்க மாட்டேங்குது. அவன் இருந்ததுன்னா என்ன பண்ணுவான்? சொந்த தொழில் பண்ணுவான். அடுத்தவன் கையேந்தி நிற்க வேணாம். விவசாயத்துக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். அதுவும் அப்போலாம் லேண்ட் யாருக்குமே சொந்தம் இருக்காது, ஜமீன்தாருக்கு மட்டும்தான் இருக்கும். இவன் விவசாயியாக இருப்பான், கடன் கொடுக்க மாட்டான். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரியாரிட்டி செக்டார்ஸ்பாங்க. அப்போ விவசாயிகள், சரியா, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவன், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். சிறு தொழில் செய்கிறவன், வறுமை கோட்டு கீழே உள்ளவன், அப்புறம் விவசாயம், அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காகவே ஒரு சில பேங்கு ஓப்பன் பண்ணாங்க. அந்த பேங்க் பேர் தான் என்னது? ஆர்ஆர்பிஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். இது நிறைய ஆரம்பித்தாங்க, இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தமிழில் வட்டார கிராமிய வங்கிகள். கேட்பாங்க, வட்டார கிராமிய வங்கியில் யாருக்கு கடன் கொடுப்பான்? ப்ரியாரிட்டி செக்டார், முன்னுரிமை துறை. யார் யார் ப்ரியாரிட்டி செக்டார்? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், சிறு தொழில்கள், பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவனுக்கு. அப்புறம் வேளாண் துறைக்கு, அதான் அவனுக்கு. வேறு யாரும் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் அவன் கடன் கொடுக்கக்கூடாது, அதான் அவனோட வேலை. சரியா? இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் இதை யார் சார் உருவாக்குனாங்க அப்படின்னா, இங்கே இருக்கா? இங்கே இல்லை. சரி, நான் சொல்கிறேன். ஸ்பான்சர் பேங்க். இங்கே பாருங்க, இங்கே போட்டிருக்கு பாருங்கள். யாருக்கு கடன் கொடுக்கணும்? ப்ரியாரிட்டி செக்டார், வீக்கர் செக்ஷன் தான் கடன் கொடுக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, அது ஒரு பாயிண்ட். அதேமாதிரி இந்த பேங்க்கு யாரோ முதலீடு போட்டு ஆரம்பித்தாங்கனாக்கா, இந்த நேஷ்னலைஸ்டு கமர்ஷியல் பேங்க்லாம் இருக்குல்ல, இந்தியன் பேங்கு, எஸ்பிஐ, இந்த பேங்க்கில் அவனோட லாபம் இருக்கு இல்லையா, லாபத்தை நிறைய சேமித்து வச்சுருப்பானுங்க. அந்த லாபத்தை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ என்ன பண்ணு, இந்தியன் பேங்கா நீ ஒரு 4 ஆர்ஆர்பி ஓப்பன் பண்ணிக்கோ, எஸ்பிஐயா நீ ஒரு 10 ஆர்ஆர்பி ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி நாடு முழுவதும் ஆர்ஆர்பி ஓப்பன் பண்ணாங்க. எந்த வருஷம்? 1976. இப்போ இந்தியன் பேங்க்கு முதலீடு பண்ணி ஒரு ஆர்ஆர்பி ஓப்பன் பண்ணியிருக்கானாக்கா, அந்த ஆர்ஆர்பிக்கு ஸ்பான்சர் பேங்க் யாருன்னா இந்தியன் பேங்க். கமர்ஷியல் கேட்பாங்க, ஆர்ஆர்பிக்கு ஸ்பான்சர் பேங்க் யார்? நேஷ்னலைஸ்டு கமர்ஷியல் பேங்க். எந்த வருஷம் உருவாக்குறாங்க? 1976. அது மாதிரி. ஆர்பிஐயா? ஆர்பிஐலாம் கிடையாது மேடம். இது கமர்ஷியல் பேங்கு. அவன் முதலீடு போட்டு இன்னொரு பேங்க் ஆரம்பிக்கணும். இவன் எதுக்கு கடன் கொடுக்கணும்? வார்த்தையில் அர்த்தத்துக்கு போகிறாங்க. வட்டார கிராமிய வங்கிகள், கிராமப்புறத்துக்கு முன்னுரிமை துறைக்கு, விவசாயம், பிலோ பாவர்ட்டி லைனு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கணும். அதான் அவனோட வேலை. சரியா? ரைட். ஏரியா பேங்க்லாம் தேவையில்லை, அது விட்டுருங்க. கோஆபரேட்டிவ் பேங்கினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் நேற்று பார்த்துட்டோமா? எத்தனை அடுக்கில் இருக்குது? 3 அடுக்கு. அப்படின்னா தப்பு. ரெண்டு வகை இருக்குது, 2 சாளரம் இருக்குது. குறுகிய மதிய கால கடன் வழங்குறதா 3 அடுக்கு. நீண்ட கால கடன் வழங்குற 2 அடுக்கு. அது இந்தியாவில் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது டபுள் விண்டோ சிஸ்டம். ஆந்திராலாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான். நம்ம ஊரில் டபுள் விண்டோ சிஸ்டம். அதில் போய் பார்த்துக்கோங்க, அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த இதில் போட்டிருப்போம், யூடியூப்பில் தான் இருக்குது, இப்போதைக்கு ஓப்பனில் தான் இருக்குது, யார் வேணாலும் பார்க்கலாம். அதை போய் பார்த்துருங்க. அதேமாரி நாள் பார்க்காம அடுத்த நாள் வந்தீங்கன்னா புரியாது. 10 நாள் கழித்து இன்றைக்கி உள்ளதுலேருந்து லிங்க் எடுப்பேன். இதை புரிஞ்சுட்டு வந்துருந்தீங்கன்னா அது டக்குன்னு புரிஞ்சிடும், கஷ்டமே பட தேவையில்லை. சரியா? ரைட், அவ்வளோதாங்க. அப்புறம் நபார்டு நேற்றே பார்த்தோமா,
அந்த அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனே யார் நபார்டு. இதை பற்றி நேற்றே சொல்லியிருக்கு. ரைட், இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். சிடி இன்னொன்று சொன்னாலே இன்னொரு டெபாசிட் இருக்குன்னு, அது கூட வேண்டாம் உங்களுக்கு. கமர்ஷியல் பேப்பரு சிடி. அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் யார் யார் வராங்க பாருங்கள். மணி லெண்டர்ஸ், பேங்கிங் ஸ்கீம்ஸ், இந்த பாருங்கள். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங், முன்னுரிமை துறைக்கு யார் யார் பணம் கொடுக்குறாங்க பாருங்கள். அக்ரிகல்ச்சர், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அதாவது வீக்கர் செக்ஷன், பிலோ பார்ட்டில் அவ்வளோதாங்க. இது போதும், இன்றைக்கி இதில் உள்ளது போதும். இப்போ என்ன பார்த்துருக்கோம்? பேங்க்னா என்ன, ஆமாவா? டிபெஞ்சர்னா என்ன, அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட் இந்தியாவில். மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட்டுக்கு ஹெட் யார்? கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு ஹெட் யார்? யார் மணி மார்க்கெட்டுக்கு ஹெட்டு? பணச்சந்தைக்கு ஆர்பிஐ. கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு செபி. கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, மணி மார்க்கெட்னா என்ன? நீண்ட கால கடன் தேவையை பூர்த்தி செய்கிறது கேபிட்டல் மார்க்கெட். ஷேரு, டிபெஞ்சரு, பாண்டு. ஷேர் மார்க்கெட் அங்கே வந்துடுவாங்க. டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்லாம் அதில் வருவாங்க. சரியா? மணி மார்க்கெட்டில் யார் வருவா? பேங்க்கு. பேங்க்கில் மேஜராக எத்தனையாக பிரிப்பாங்க? கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்கில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. கரெக்டா? என்னென்ன? ப்ரைவேட் பேங்க்கு, பப்ளிக் செக்டார் பேங்க். ப்ரைவேட் பேங்கை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்தியன்ஸ் பேங்கு, ஃபாரினர்ஸ் பேங்க். அது நம்பர்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து சொல்லணும், ஞாபகப்படுத்துங்க. ஓகே. அப்புறம் ஷெட்யூல்டு பேங்க், நான் ஷெட்யூல்டு பேங்க்னு எல்லா பேங்கையும் சேர்த்து. சரியா? ஷெட்யூல்டு பேங்க்னா என்னது? ஆர்பிஐ ஆக்டு ஷெட்யூல் 2ல் எந்தெந்த பேங்கோட லிஸ்ட்லாம் இருக்கோ அவன் தான் ஷெட்யூல்டு பேங்க். அதில் இல்லாதவன் நான் ஷெட்யூல்டு பேங்க். அவ்வளோதான். அப்புறம் ஆர்ஆர்பினா என்ன? ரூரல் பேங்க். சரியா? அவன் யார் கடன் கொடுக்கணும்? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ரீஜனல் ரூரல் பேங்க் ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ பேரெலாம் ஒன்றா மாற்றிட்டானுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே இந்தியன் பேங்க், பல்லவன் பேங்கு, பாண்டியன் பேங்கு, இன்னும் 2-3 பேர் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி கிராம வங்கி, தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு மாற்றிட்டானுங்க. தமிழ்நாடு கிராமின் பேங்கா, கிராமின் பேங்க். கிராம வங்கியை கிராமின் பேங்க் ஏதோ ஒன்று மாற்றிக்கிட்டானுங்க. ஓகேவா? அது பார்த்தோமா? அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? டெபாசிட்டோட டைப்ஸ் எத்தனை வகை? 4. டிமாண்ட் டெபாசிட்டு 2 வகை மேஜராக. டிமாண்ட் டெபாசிட்டு, டேர்ம் டெபாசிட்டு. டிமாண்ட் டெபாசிட்டில் யார் யார் வருவாங்க? அதாவது டிமாண்ட் டெபாசிட்னா கேட்பீட்டு வைப்பு, வார்த்தையில் அர்த்தம் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. அதோட ஃபீச்சர் என்னென்ன, நேச்சர்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது காலையீட்டு வைப்பு, தொடர் ஈட்டு வைப்பு, நிலை ஈட்டு வைப்பு. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட். அதோட எதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதோட நேச்சர் என்ன, அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா? இன்றைக்கி இது போதும். கொஞ்சம் இந்த அட்மிஷன்லாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் கம்மியாக ஹவர் தான் போகும். ஆனால் காலையில் 8 மணிலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன், ரெஸ்ட்டே இல்லை. அப்புறம் அது இதுன்னு ஃபோன் வேறு டிஸ்டர்பன்ஸு. அதுதான் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நார்மலைஸ் ஆகிரும். 2 ஹவர்ஸ் குறைஞ்சது 2 ஹவர்ஸ் இருக்கும். அது நீங்கள் புக்கை எடுத்து படிக்க வேண்டாம், நான் சொல்கிறது தான் கொஸ்டினாக வரும். இருந்தாலும் மெட்டீரியல் வாங்கிக்கங்க, தப்பே கிடையாது. ரைட். வேறு ஏதாவது டவுட் இருக்கிறத கேளுங்க. நேற்று படித்ததில் என்ன டவுட் இருக்குது? நேற்று வராதவங்க தயவு செஞ்சு போய் அந்த வீடியோவை பார்த்துருங்க. அதுலேருந்து இன்றைக்கி நிறைய விஷயம் லிங்க் எடுத்துருக்கேன் ஆன்லைனில். எக்ஸாம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஹலோ, யாராவது ஆன் பண்ணீங்களே, சொல்லுங்கள். இல்லையா? ரைட், பார்க்கலாம். ஹலோ. சொல்லுமா. சார் குட் ஈவினிங் சார். சார் நேற்று அதாவது பிளாக்ஸுக்கு அந்த மார்க்கெட்டிங் சங்கம்னு ஒன்று இருக்குன்னு, பிளாக்ஸ் கூட பிஎஸ்சிஎஸ் கூட ஜாயின் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதில் ஒருத்தர் வந்து பிஎஸ்சிஎஸ்ல கடன் வாங்கியிருக்காரு. அதை வந்து அவர் பொருளை வந்து
மார்க்கெட்டிங் பண்ணி விற்கும்போது நீங்கள் 2000 கடன் உங்களுக்கு இருக்குது, 1000 ரூபாய் பிடிச்சிட்டு மீதி 1000 தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இப்போ அவர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லையா சார்? இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்தி தான், நீங்கள் உடனே பாருங்க. இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்தி தான். இப்போ 1000 ரூபா கடன் வாங்கியிருக்காருன்னா ஒரு 800 மியூட்டில் போடுங்க, 800 ரூபா கடன் வாங்கியிருப்பாரு, 200 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 1000 ரூபா, ஓகேவா? அதான் உங்கள் பேரில் 1000 ரூபா இருக்குங்க பிஎஸ்சிஎஸ்ல அப்படின்னு யார் பிடிச்சிக்குவா? மார்க்கெட்டிங் சொசைட்டியில் பிடிச்சி பிஎஸ்சிஎஸ்ட்டை கொடுத்துருவான், ஓகேவா? ஆனால் தமிழ்நாட்டில் அதில் ஒரு இது இருக்குது, ஸ்கீம். என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது. என்னென்னா நீங்கள் கடனை வாங்கிட்டு ஒழுங்காக கட்டிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட் கட்டிடும். சரியா? யார் கொண்டு வந்திருப்பா? அதெல்லாம் எப்போயோ வந்துருச்சு. கடன் தள்ளுபடி பண்ணாங்களா 2006? அதுக்கப்புறம் பண்ணாங்க. எப்படி விட்டோம்னா கட்டாமல் நம்மளே கட்ட முடியாது. அதுக்காக என்ன பண்ணாங்க, ஒழுங்காக கட்டிட்ட அப்படின்னாக்கா நீ இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும். அந்த மாதிரி ஸ்கீம்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. கரண்ட் அஃபேர். சரியா? நம்ம தானே விவசாயம் பண்ணுறீங்க தானே, நீங்கள் கடன் வாங்குறீங்களா இல்லையா? ரைட். அடுத்தது வேறம்மா. அம்மா புரிஞ்சிருச்சாப்பா? இது ஒரு கான்செப்டுக்காக சொன்னது. அது ஒவ்வொன்றும் டீட்டெயிலெல்லாம் போய் சொல்ல முடியாது. அங்கே வரும்பொழுது இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு அப்போ நான் சொல்லித்தரேன், ஓகேவா? கிளியரம்மா? ஓகே சார். ரைட். வேறு எதுவும் டவுட்டு இல்லை? பார்க்கலாம்.